கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் மீண்டும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு 2 அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா, மாவட்ட ரீதியாக இயங்கக்கூடிய அனைத்து அரசு பேருந்துகளில் இலவசமாக மகளிர்கள் பயணம் மேற்கொள்ளலான்னு ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. அதே மாதிரி 3 சிலிண்டர் வருடத்திற்கு இலவசமாக வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பை வழங்கியிருக்காங்க. அதே போல் பரந்தூர் விமான நிலையம் அங்கே கட்டப்பட மாட்டாதுன்னு ஒரு கருத்தை கூட வைக்கிறாங்க. சட்டமன்ற நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க சார்? தாவேகாவை பொறுத்தளவில் என்ன நினைக்கிறாங்கன்னா, தினசரி சட்டசபைக்கு வர வேண்டியது, தினசரி ஒரு கண்டென்ட் யூடியூப்புக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு, முகநூலுக்கு, வாட்ஸ்அப்புக்கு கண்டென்ட்டு அவங்க கட்சிக்கு ஐடி விங்கிக்கு அதுக்காக பேசுகிறாங்களே தவிர உருப்படியாக எந்த திட்டமும் இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் காலையில் வந்தார். தை மாதம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு, அதுக்கு இன்னைக்கு என்ன அறிவிப்பு? திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் கடுமையாக பழைய திமுக சேர்ந்த கிருஷ்ணசாமி எம்பி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட பலர் சட்டசபையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை சரியா இல்லை என்ற கருத்தை பகிரங்கமா வெடிச்சிருக்காங்க. இந்த கருத்தை தான் நான் சொன்னேன். நாடே சொல்லிட்டு இருக்கு, உலக தமிழர்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப உளவுத்துறைக்கு இந்த தகவல் மூலமாக முதலமைச்சருக்கு காவல்துறை கையில் இருக்கிறதுனால திங்கட்கிழமை கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அதை திசை திருப்பு நோக்கத்தோட அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அமல்படுத்துகிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு சொல்ல வேண்டியதான். தை மாதம் நீங்கள் கொடுக்க போகிறதுக்கும் அக்டோபர் மாதம் கொடுக்க போகிறதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு 110 விதியின் கீழே அதுக்கு மேலே விவாதம் பண்ணக்கூடாது. 110 விதியின் கீழே பேசினா அதனால அவங்க உடனே இதை கண்டென்ட் இன்னைக்கு வரணும், மற்ற யார் பேசினாலும் திசை திருப்பி ஒன்றும் இல்லாமல். முதலமைச்சர் இலவச பேருந்து கொடுத்தார், முதலமைச்சர் சிலிண்டர் 3 கொடுத்தார், இப்படி மக்கள் பேசட்டும் நினைக்கிறார். சீனி சக்கரை சித்தப்பா வெறும் பேப்பரில் எழுதி நாட்கள் நக்கப்பாண்டு தான் இருக்கே தவிர என்ன திட்டம் இருக்கு, என்ன இருக்கு அமல்படுத்துறீங்க? அதனால சட்டமன்ற நிகழ்வுகளில் உண்மைக்கு மாறான தகவல்களை நம்முடைய எதிர்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி சொன்ன மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்டா வியக்க தகுந்த யாரும் எதிர்பாராத பதில் அந்த பக்கம் இருந்து வரும். அதுக்கு காரணம் ஏற்கனவே சொன்ன ஒன்றும், நான் எப்பயுமே நடுநிலையோட பேசுவேன். அரசியல்ல இன்னைக்கு 1967 அண்ணா காலத்துல தான் சாதாரண சாமானியமான ஆலமரத்துக்கு அடியில் வாழ்ந்தவனுக்கும் குடிசையில் வாழ்ந்தவனுக்கும் அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினர் 67 கிடைச்சோம். அதை மாதிரி இன்னைக்கு 2026 விஜயை வைத்து இவ்வளவு பேர் சட்டமன்ற உறுப்பினர் சாதாரண சாமானியமான வீட்டு இளைஞர்கள் வந்திருக்கீங்க, வரவேற்போம். நான் அதை தப்பே சொல்லலை. ஆனா சட்டமன்றம்னா என்ன, ஒத்துழைப்பு தீர்மானம்னா என்ன, கேள்வி நேரத்தில் என்ன பேசணும், மானிய கோரிக்கையில் என்ன பேசணும், நிதிநிலை அறிக்கையில் என்ன பேசணும், யாராவது படிக்கிறீங்களா? அமைச்சர்களே படிக்கிறது இல்லை. நீர்நிலையை பற்றிலாம் துரைமுருகன் பேசினார், பேட்டி பார்த்து தொலைக்காட்சியில். என்னுடைய பெட்ரூம்ல போய் பாருங்க, இன்னும் படிச்சுட்டு எத்தனை ஜட்ஜ்மெண்ட் காவேரி இஷ்யூல மட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பியாவது இந்த புஷி படிச்சிருப்பாரா? ஒரு வரி. இதெல்லாம் அவனுக்கு அக்கறை இல்லை. அதே மாதிரி ஜோசப் விஜய் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆற்றலை அறிவை வளர்த்துக்கிறோம். வளர்க்குற மாதிரியே இல்லை, தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை. திமுக கூட சண்டை போட்டா நம்ம பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் தோல்வியை சந்தித்த இயக்கம் இன்னைக்கு நிக்குது. இதோட தோல்வியை சந்திச்ச இயக்கம்
அதிமுக தோல்வியை சந்திச்சு இயக்கம் வெற்றி பெற்றிருக்கு, மீன் இருக்கு. சரிக்கு விழுந்தா தாவேகா என்ற கட்சி அடுத்த தேர்தல் நிச்சயம் தோக்கும், காணாமல் போகும். நீங்க ஒரு நாள் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போக முடியுமா? தாவேகா கட்சி இருக்குமா? இன்னைக்கு திமுக ஏற்பட்ட தோல்வி, அண்ணா திமுக ஏற்பட்ட தோல்வி தாவேகா எதிர்காலத்தில் ஏற்படாதா? காலம் உள்ளவரை விஜய்தான் முதலமைச்சராக இருக்க முடியுமா? அதனால சட்டமன்ற நடவடிக்கையில் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தீவிரமா இருக்கணும். துரைமுருகன் அழகா சொன்னார். துரைமுருகனை படிக்க வச்சது எம்ஜிஆர். துரைமுருகனுக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோடனே அழைப்பு வந்துச்சு, உரிமையோட கூப்பிட்டார். அண்ணே எம்ஜிஆர் அண்ணே, நீங்க எனக்கு தெய்வம், எனக்கு கட்சி திமுக, என் தலைவர் கலைஞர். இன்னைக்கு நீங்க சட்டமன்றம் அதான் அழகா பேசிருக்கு. இன்னைக்கு என்ன கேட்குறீங்க? எங்க அண்ணன் இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்றது எங்க நேரு அண்ணன், மூத்த அண்ணன் இவர், அவரு எங்க அண்ணன் மருமகன்றார். ஏவாக இது எங்க போய் நிக்கிறது? சட்டமன்றத்தில் பொறுத்தவரை நீங்க இப்படி பேசினா சாதாரண திமுக தொண்டை, முரசொலி பார்க்கிற தொண்டை, ஒரு டீயை வாங்கி 2 டீ குடிச்சிருக்க தொண்டை எப்படி சண்டை போடுவாங்க கீழே? எப்படி நம்ப அவங்கள? எங்க அண்ணன் மக, எங்க அண்ணன் மருமக, எங்க அண்ணன் இருந்தா. தாவேகா ஒரு தற்கூரி கட்சி, அவங்கள பேச விடலாமா? பொதுப்பணித்துறையில மட்டும்தான் அவர் கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும். திமுக அம்பேத்கர் சிலைய ஏன் அறிவாலயத்தில் வைக்கல? நீ யார் கேட்க? உனக்கு தெரியுமா அம்பேத்கர் வரலாறு? அண்ணா திமுகவை உருவாக்கியவர் அண்ணா, ஃபவுண்டர் அண்ணா. அண்ணா சிலை உருக்காங்க. திராவிட கழகம் இருக்கு, திராவிட கழகத்துடைய தளபதியா இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. திராவிட கழக பெரியார் அண்ணாவுடைய சிலை இருக்கா? திராவிட கழகத்துடைய அனைத்து திராவிட இயக்கத்துக்கும் தந்தை பெரியார், அவருடைய சிலை பெரியார் இருக்கு. இங்க அண்ணா திமுக பெரியாரை விட்டுட்டு யாரும் இல்லை. எந்த போஸ்டர்லையும் பெரியார் படம் இல்லாம திமுக நிகழ்ச்சி நடத்தாது. அங்க நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியும் பெரியார் படம். கட்சி அலுவலகன்றது அந்த கட்சி ஃபவுண்டர் சிலை, அதான் அண்ணா சிலை வச்சிருக்கோம். அடுத்து கலைஞர் நடத்தினார் வச்சிருக்கிறோம். அதுக்காக அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடுவோமா? பெரியாரை இல்லாம திமுக உண்டா? அண்ணாவே சொன்னாரு, நான் வாழ்நாளில் கண்டதும் ஒரே தலைவர் பெரியார் சொன்னாரு. ஆதவர்ஜுனாவுக்கு பதில் சொல்ல தெரியல. என்னைக்கு இதை எதிர்த்து ஏன் பேச தெரியல? நீ யாரு எங்க கட்சியை பத்தி கேட்க? அம்பேத்கருக்கு திமுக கொடுக்காத மரியாதையா? அம்பேத்கர் முதலாக ஒரு நிகழ்ச்சிக்கு போய் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மும்பை நினைக்கிறேன். அவர் அந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டியதை எழுதி அனுப்ப சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் எழுதி அனுப்பதும் பிரசுரமாகவில்லை. அவர் அம்பேத்கர் என்று இந்தியா முழுவதும் தெரியாத காலகட்டத்தில் முதலாக ஒரு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டு வர்ணாசிரமவாதிகளால், பார்ப்பன சங்கிகளால் அன்றைக்கே அவர் அந்த கூட்டத்துக்கு வரவிடாம சதி செய்யப்பட்டு அவர் எழுதி அனுப்பிய உரை, அந்த உரையை முதலாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் முதலாக அம்பேத்கர் உரையை வெளியிட்டது பெரியார் இயக்கம். பெரியார் இதை பேசணும்ல சட்டமன்றத்தில். அம்பேத்கர் பிறந்த மாநிலத்திலே அவருக்கு பேர் வைக்கல கல்லூரிக்கு. கலைஞர் 1971-74 காலகட்டத்திலேயே கலைக்கல்லூரி ஏற்படுத்தினார் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பேர்ல. அம்பேத்கர் பேர்ல சட்டக்கல்லூரி உருவாக்கியவர் கலைஞர். அம்பேத்கர் பிறந்த நாளை தளபதி ஸ்டாலின் சமத்துவ நாளாக அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அம்பேத்கர் அவர்கள் அமைச்சரவையை தன்னுடைய ராஜினாமா செய்த நேரத்தில் பெண்களுக்காக, பெண்கள் உரிமைகளுக்காக போராடி அந்த பதவியை ராஜினாமா செய்தார், சட்ட அமைச்சர் பதவி. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக மகளிரணி மாநாட்டு நடத்தி சென்னையில் OMCயில் நடத்தி
இந்தியாவிலேயே அம்பேத்கர் அவர்களுக்கு முதலாக திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி மாநாட்டில் அம்பேத்கர் எடுத்த முடிவை வரவேற்கிறோம், அம்பேத்கருக்கு துணை நிற்போம் சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா ஆதவரிச்சுனா விளக்கமா தரிச்சினார். பதில் சொல்ல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கரை பத்தி ஆதரவு இந்த வரலாறு தெரியுமா? திமுக வரலாறு. அம்பேத்கர் பிறந்த மாநிலத்தில் அவருக்கு பெயர் இல்லை. தமிழ்நாட்டில் தான் கலைக்கல்லூரிக்கு பேர் வச்சோம். கலைஞர் தான் வச்சார். கலைஞர் தான் சமத்துவ நாளாக ஸ்டாலின் கொண்டாண்டார். சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பேர் வச்சோம். அம்பேத்கருக்கு முதல் அவர் பேச்சை தடை செய்யப்பட்ட பேச்சை புத்தகமாக வெளியிட்டு தமிழ் அம்பேத்கரை பத்தி முதலாக புத்தகம் வெளியிட்டது திராவிட கழகம் பெரியார். நாங்க எவ்வளவு பெரிய வரலாறுக்கு சொந்தக்காரன் பேச வேணாமா? இந்த வரலாறு தெரிஞ்ச திமுக காரன சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறது இல்லை. திமுக என்ன ஆதவரிச்சனாக்கு பதில் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஆதவரிச்சனா பொதுப்பணித்துறை சம்பந்தமா பேசணும். அதை தவிர்த்துட்டு இந்த கேள்விலாம் கேட்கறதுக்கு சட்டமன்றத்தில் என்ன வேலை? திமுக எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலேயே 1980 திமுக 2 தொகுதி எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். எம்பியில அனைத்து தொகுதியும் திமுக கைப்பற்றலையா? 86 உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது நாடு முழுவதும் உள்ளாட்சியை கைப்பற்றது திமுக தனிச்சு நின்று. இந்த வரலாறு நேரு பேசணும், ஏவாவேலு பேசணும்ல, சக்கரபாணி பேசணும்ல, தங்கதனரசு பேசணும்ல, கலைஞர் கடிதம் எழுதினார். எம்ஜிஆர் முதலமைச்சர், கோட்டை உங்கள் கையில் எம்ஜிஆர், நாடு எங்கள் கையில். நாடு முழுவதும் உள்ளாட்சியை கைப்பற்றினோம், நகர்மன்றத்தை கைப்பற்றினோம். எம்ஜிஆர் இருக்கின்ற காலம் வரை சென்னை மாநகராட்சி தேர்தல் நடத்தவே இல்லை. மாநகராட்சியில் எப்பயும் திமுக வெற்றி பெற்றும் கருதி திமுக வரலாறுல 184 இடம் 1971 ஜெயிச்சமே. எம்ஜிஆர் 77 முதலாக சட்டமன்றத்துக்கு வரும்போது 48 இடம் திமுக வெற்றி பெற்றுச்சே. திமுக பார்க்காத வெற்றியா? திமுக சந்திக்காத வெற்றியா? ஆதவரிச்சுனா ரொம்ப லிமிட் மீறி பேசுற, ஒரு எல்லை மீறி பேசு. அதுக்கு காரணம் திமுக சரியான பதிலடி இல்லை அர்த்தம். எல்லாத்துக்கும் உதயநிதி தான் வரணுமா? முதலாக 69ஆம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராகும் போது அணைகள் கட்டப்பட்ட தவறான செய்தியை விஜய் சொல்லும் போது விஜய் அன்னைக்கு மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கணும். தவறான செய்தி அது. அது மாதிரி ஃபைல் 3 இருக்கு, ஃபைல் 3 இருக்குன்னா யார் ஃபைல் இருக்கு? அந்த ஃபைலை சொல்லு. மிரட்டி பாக்குறீங்களா? ஃபைலை காமிச்சு மிரட்டுறீங்களா? 3 அமைச்சர் யார் பேர் சொல்லுங்க, நடவடிக்கை எடுங்க. அதுக்கு பதில் சொல்ல விடாம விஜய் கிட்ட பதில் வாங்காம சபையை நடத்த விடக்கூடாதுங்க. என்ன சபையை வெளியில் தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க. வேற என்ன செய்ய போறாங்க அவங்க? ஜனநாயகத்துல ஒரு 3 அமைச்சர் உட்கார்ந்துக்கிட்டு முதலமைச்சரை கேட்கிற கேள்விக்கு பூரா 3 அமைச்சர் தற்கூரித்தனமா எந்த விதமான ஒரு அரசியல் தரவுகள் இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. படிக்கிறது இல்லை. எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அமைச்சர் ஆயிட்டீங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது எப்படி இயந்திரத்தினால வெற்றி பெற்றீங்களா அல்லது விஜய்க்கு இருக்க செல்வாக்கள் வெற்றி பெற்றான்றது வேறு. சாதாரண சாமானிய வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஒரு உசிலம்பட்டி எம்எல்ஏ பேசுறாரு, வரலாறே தெரியாம. எங்க உசிலம்பட்டியில் ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லை, நாங்க உசிலம்பட்டி தாப்பா. 58 கிராம கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா? அன்றைக்கு உணவு கூட்டுறவுத்துறை அமைச்சராக மதுரை மாவட்டத்தில் ஒரு பொன்முத்துராமணி, வல்லரசு சட்டப்பேரவை உறுப்பினர். எங்களை போன்றவர்கள்லாம் வல்லரசு, எங்களை போன்றவர்கள்லாம் அண்ணன் பொன்முத்துராமன் கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையை ஏற்று கலைஞர்கிட்ட சொல்லி 58 கிராம கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக. பிரமலை கலர் சமூகத்தை, உசிலம்பட்டியில் வாழக்கூடிய பிரமலை கலர் சமூகத்தை எம்பிசி, உனக்கு தெரியுமா அந்த தம்பிக்கு
வரலாறு தெரியாம பேசக்கூடாது. வன்னியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். பிற்படுத்தப்பட்ட பட்டியலிருந்து எங்களை எம்பிசி ஆக்குங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஐயா ராம்தாஸ் தலைமையில மிகப்பெரிய போராட்டம் வடக்க கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. எம்ஜிஆர் அப்ப முதலமைச்சர் உடல்நலம் இல்லாமல் இருந்தார், மறைந்து விட்டார். திமுக ஆட்சிக்கு வந்துச்சு 89. அப்ப தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுக்கறதுக்கு கலைஞர் தயாராயிட்டார். அன்றைய மதுரை மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்த பொன்முத்துராமலிங்க அவர்கள், நான் மதுரை மாவட்ட மக்களோடு மக்களாக பணியாற்றி இருக்கிறேன், பிரமலை கல்லர் சமூகம் மிகவும் பின்தங்கிய சமூகமாக இருக்கிறார்கள், அவர்களையும் நீங்கள் பிரமலை கல்லர் கொண்டையங்கோட்டை மறவர் 2 சமூகத்தையும் எம்பிசியில சேருங்கன்னு பொன்முத்துராமலிங்கத்துடைய உணர்ச்சி பூர்வமான அந்த பேச்சை கேட்டு கலைஞர் அவர்கள், பேசுறிய தம்பி, எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் சேர்த்தது கலைஞர். பிரமலை கல்லர் முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கிறவங்களுக்கு சட்டக்கல்லூரியில், மருத்துவக் கல்லூரியில், பொறியியல் கல்லூரியில் சேரணும்னா மற்றவங்களாம் 35 மார்க் எடுத்தா 5 மார்க்கு இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரேஸ், அதாவது 30 மார்க் எடுத்தாலே பாஸ். என்ன செஞ்சிருக்குன்னு கேட்கறீங்களா? தெரியுமா? வரலாறு தெரியுமா? இதை ஒரு முதலமைச்சர் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு, அதனால திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீரியமா செயல்படுங்க. முதலமைச்சருடைய வெத்து வேட்டு அறிவிப்புகள் ஆதவர்ஜுனா, இந்த நிர்மல் குமார், ராஜ்மோகன், இந்த 3 பேர் தான் பேசுறாங்க. மரிய வில்சன் பாதி தமிழ் பாதி ஆங்கிலம் பாதி தெலுங்கு ஹிந்தி எல்லாம் கலந்து பேசுறாரு. அவர் பேச்சுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனா இவங்க எல்லாமே தரவு அடிப்படையில் பேசல. தரவு அடிப்படையில் திமுக தயார் இல்லை. நாங்கெல்லாம் 1 இன்ச்சு விட்டுருவோமா ஆதவர்ஜுனாவா? 1 இன்ச்சு கலைஞரை பேச விட்டுருவோமா? நான் காங்கிரஸ்ல விஸ்வநாதன் அமைச்சர் பேசுறாரு, அதுக்கு நேரம் நீங்க நல்லா பதில் சொன்னீங்க. அவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது மேலூர் பொது தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். அது நல்ல பதில். நான் விஸ்வநாதன் கேட்கிறேன், காங்கிரஸை கேட்கிறேன், ஆதவர்ஜுனா கேட்கிறேன். தைரியம் இருந்தான்னு சொல்றாரு ஆதவர்ஜுனா. எப்ப பாருங்க சட்டசபையில தைரியம் இருந்தா, அப்ப உன் தைரியத்தை நாங்க பார்த்தோம்ல கரூர்ல 42 பேர் விழுந்தோன்னு ஒரு தலைவை விஜயை விட்டு டேராட்டோன்ல போய் ஒளிஞ்சாலு. நீ தைரியமான ஆளு. டேராட்டோன்ல ஒளிஞ்ச ஆளு. தைரியம் இருந்தா இப்ப சொல்றேன், தைரியம் இருந்தா விஸ்வநாதனை இப்ப நீங்க ஒரு புதுசா கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, தாவேகா கூட்டணி இருக்குல்ல, ராஜினாமா செய்ய சொல்லிட்டு மேலூர் நிக்க சொல்லு. ஜெயிச்சுட்டா நாங்க அரசியல் பண்ணலாம். திமுக எவ்வளவு பெரிய சக்தின்றதை காட்டு. ஒரே தேர்தல் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண வைக்கிறீங்களா? விஸ்வநாதனை ராஜினாமா பண்ண வைங்க. மேலூர் பொதுத்துறை நிக்கட்டும். இந்த நீங்க கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் ஆதரிங்க, ஆளுங்கட்சி இருக்கீங்க. மேலூர்ல நீங்க திரும்ப வெற்றி பெற்றா நான் அரசியலே பேசுறேன், என் கட்சியை கலைச்சிறேன். முடியுமா உங்களால? இப்படி சவால் விடணும். சபாநாயகர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பேச விட்டுக்கிட்டு அப்புறம் நீங்க ஒரு வார்த்தை கோவை சொல்லி நாகரிகமா பேசக்கூடியவர். நம்ம எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல், கருத்துக்கு கருத்து மோதுவோம். அண்ணா சொல்லி கொடுத்த பாடம். ஆனா அதே நேரத்தில் நீங்க தவறான கருத்தை பதிவு பண்ணுவீங்க, தவறான குற்றச்சாட்டை திமுக மேல வைப்பீங்க, ஸ்டாலின் மேல வைப்பீங்க, ஆட்சி மேல வைப்பீங்க. எப்ப பார்த்தாலும் கடந்த கால ஆட்சியில். அப்ப இதுக்கு சரியான பதிலடியை சட்டமன்றத்தில் கொடுக்கணும். இன்னைக்கு விஜய் பேசுனது எல்லாமே ஏட்டு சுரக்காய் சோத்துக்கு உதவாது. பார்த்துக்கு. நன்றி சார்.